இன்னைக்கு டெய்லி வந்து சைல்டு அபியூஸ், சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்றது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது. ஸ்கூல்ல கூட அது வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு, பள்ளி ஆசிரியர்களே சின்ன பிள்ளைங்களை வந்து ரேப் பண்ற கூப்பிடுறது, இப்படியான சம்பவங்களும் நம்ம செய்தித்தாள்கள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைல்டு அபியூஸ் பற்றி குழந்தைகளுக்கு எப்படி வந்து விழிப்புணர்வு கொடுக்குறது? ஆக்சுவலா அந்த மாதிரி குழந்தைங்களை அபியூஸ் பண்ணக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது வரவே கூடாது. யாரையுமே அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது வரக்கூடாது. ஒரு காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு புரோக்கன் ஃபேமிலியா இருந்த காரணம் இதுவும் ஒரு விஷயம் தான். இன்னைக்கு சைல்டு அபியூஸ்ங்கிறது மேஜரா நடக்கிறது சொந்த பந்தங்கள்ல, குடும்பத்துக்குள்ளதான் நடக்குது. இந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது வெறுமனே தொடுதல் உணர்வுல மட்டும் நடக்கிறது கிடையாது. பார்வையால நடக்குது, அப்புறம் வார்த்தைகளால நடக்குது. வெர்பல் அபியூஸ்ன்னு சொல்லுவோம். தவறான விஷயங்களை ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறது. சிலர் இப்போ மொபைல் இருக்கிறதுனால படங்களை கூட அனுப்பிச்சு செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க. கதைகள் சொல்லி அதுல செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அபியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்ல போனோம்னா தொடுதல் உணர்வுகள் அவங்க பிள்ளைங்க வந்து குட் டச் எது பேட் டச் எது அப்படிங்கிறத பள்ளி கல்லூரிகள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பெற்றவங்ககிட்ட வந்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பாவோ அம்மாவோ பிள்ளைங்களை வந்து அரவணைக்கணும். கட்டி அணைப்பது கூட கருத்து சொல்வதற்கு சமம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து அரவணைக்கணும், மடியில வைக்கணும், அவங்கள கைப்பிள்ளைய வைக்கணும், கைப்பிடிச்சிருக்கணும். எங்க அப்பாலாம் என்னைய தொட்டதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டச் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டச் இருந்தா தான் பிள்ளைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுங்கிறது தெரியும். இந்த ரெண்டு டச்சும் வீட்டுல ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா தே வில் சே டோன்ட் டச். மெயினா அவங்க வந்து டோன்ட் டச் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை அந்த டோன்ட் டச் சொல்ற இடங்கள்ல இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு என்ன ஒன்று அதை தான் செய்யணும். ஓகேவா? அங்க இருந்து ஆர்கியூ பண்றதோ, சவுட் பண்றதோ, இல்ல ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள் கூட்டங்கள், முன்ன பின்ன தெரியாத ஆட்களா இருந்தாலும் கூட ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் நின்றுக்கிறது, அசோசியேட் ஆகிக்கிறது, யாருக்குனாலும் ஓப்பனா சொல்றது, ஸ்கூல்ல ஆசிரியர்கள் தப்பான பார்வை பார்த்தா கூட எக்ஸ்பிரஸ் பண்றது, வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் தம்பி இல்ல மாமா மச்சான் அப்படிங்கிறவங்க விளையாடுறோம், கண்ணை கட்டி விளையாடுவோம், ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம் அப்படிங்கிற பேர்ல, தூக்கி கொஞ்சங்கிற பேர்ல, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அபியூசிவா ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணணும். அவங்கள போட்டு நீ எதுக்கு அவங்க கூட போய் விளையாண்டா, இங்க போய் விளையாண்டா, அவங்க அங்க போகாதன்னு சொன்னீங்களா, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கடுந்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிள்ளைங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னோட பிள்ளைங்களை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்கணும். அவங்களுக்கு ஃபேமிலி வீடு அப்படிங்கிறது ஒரு அமிக்கபிளா இருக்கணும். நம்ம வீடு நம்ம வீட்டுல தான் இருக்கிறோம் ஒரு ஃபீல் இருக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நாம இந்த வீட்டுக்குள்ள ஏன்டா வாரோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை அவாய்ட் பண்ணிட்டாலே பிள்ளைங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நல்ல விவரமா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை த்ரூ மொபைல் மூலமா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்க அவங்கள தற்காத்துக்குவாங்க. ஒரு சின்ன குழந்தைகளையும் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்க? ஒரு குறிப்பிட்ட எலிகளை பிடிச்சு ஒரு இடத்துல போட்டு அதுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. இது என்னாச்சு அப்படின்னா நாள்பட அந்த எலிகள் தனக்கு வேண்டிய ஃபுட் எல்லாமே எடுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே அமைதியான சூழல் இல்லை, தனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்துலயும் இல்லை. ஒண்ணுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒண்ணுக்கு அடிச்சு கொள்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அடுத்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது தன்னை விட சிறியவர்களையும் தன்னை விட பெரியவர்களையும் அபியூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த இடமே இல்லாம அழிஞ்சு போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆக இன்னைக்கு இந்த எண்ணங்கள் அதிகமா உதிக்கிறதுக்கு காரணம் பிள்ளைங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கக்கூடிய சகல சௌகரியங்கள். கையில மொபைல கொடுத்துட்டு இன்னைக்கு ஆசையை வராத பார்க்காத அப்படின்னு இந்த எண்ணங்கள் எப்படி வருதுன்னு நம்ம கேள்வி கேட்கறது வந்து உண்மையில பெரிய அதுவே பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் தான். அதனால உலகம் உங்க கைங்கிற மாதிரி மொபைல்ல எல்லா விஷயங்களுமே வந்தது. ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் உதிக்கும். ஆனா எது செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம். ஆஸ் அ பேரண்டா அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது தப்புங்கிறதே கிடையவே கிடையாது. சரியா? குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கும் பொழுது இந்த மாதிரி செயல்கள் இருந்து நம்முடைய ஃபியூச்சர்ல இனிமே அந்த மாதிரி நடக்காம பாதுகாக்கலாம். 100% கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஏற்கனவே செக்ஷுவல் அபியூஸால நிறைய பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க எப்படி தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு மீண்டு வரணும், ஒரு பேரண்ட்ஸா சக மனிதர்களா அவன் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும்? சிம்பிள் திங், பாசிட்டிவ் பேரண்டிங். அவங்களையும் நார்மல் சைல்டு மாதிரியே டீல் பண்ணணும். அவ்வளவுதான். வீட்டுல 3 பிள்ளை இருக்குதுன்னா 3 பிள்ளையும் ஒரே மாதிரி டீல் பண்ணணும்ல, அதே மாதிரிதான் பண்ணுவோம். இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டுட்டா அப்படிங்கறதுக்காக அதிக கேர் எடுக்கிறதும் தப்பு, அறவே கண்டுக்காம விடுறதும் தப்பு. ஆஸ் யூஷுவல் அந்த பிள்ளைய நம்ம வளர்க்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களோட அசோசியேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண்ணணும்.
பிசிக்கலி உடற்பயிற்சிகள், எக்ஸசைஸ், அப்புறம் இந்த தற்காப்பு கலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆனா இது வரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு அழகா பதிலளிச்சீங்க. நீங்க கல்லூரிகள் அப்புறம் பள்ளிகள்ல உளவியல் சமூக பணிகளை அதிகமாக செய்து வரீங்க. உங்கள் பணி சிறக்க விசில் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.